அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக அல்லாஹ்வை திக்ரு செய்வது என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த அல்லாஹ்வை திக்ரு செய்வது என்ற இந்த பிரயோகத்தை பொறுத்தவரையில் இதற்கு 2 அர்த்தங்களை நாம் காண முடிகிறது. ஒன்று பொதுவான அர்த்தம். அல்லாஹ்வை திக்ரு செய்வது என்று சொன்னால் இது தரக்கூடிய அர்த்தம் பொதுவானது. அதாவது நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் பிடிக்கக்கூடிய நோன்புகள், ஹஜ்ஜு, குர்ஆன் ஓதுவது, துஆ கேட்பது, தஸ்பீஹ் செய்வது, கலிமா சொல்வது என்று எல்லாமே பொதுவாக திக்ராகவே அடையாளப்படுத்தப்படுகிறது. இப்போ தொழுவது திக்ர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னை திக்ரு செய்வதற்காக நீ தொழுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே பொதுப்படையான ஒரு அர்த்தம் திக்ருக்கு இருக்கிறது. அப்போ ஒருவர் தொழப்போகிறார் என்றால் அல்லாஹ்வை அவர் நினைவு கூறுகிறார். நோன்பு பிடிக்கிறார் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார். குர்ஆன் ஓதுகிறார் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார். ஹஜ்ஜிக்கு போகிறார் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார். இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்ற இந்த திக்ர் பொதுவான அர்த்தத்திலே ஒரு மஅனா ஆம் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, மஅனா ஹாஸ். மஅனா ஹாஸ் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வது. பொதுவாக நாம் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் செய்வது திக்ராகவே கருதப்படும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற வார்த்தைகள் இருக்கின்றனவே, அந்த வார்த்தைகள் உதாரணமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், அதே போல லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இப்படி நாம் ஓதுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகள் திக்ர் என்று அழைக்கப்படும். அப்போ திக்ர் என்பதை 2 கோணங்களிலே நாம் பார்க்க வேண்டும். ஒன்று பொதுவான அர்த்தத்தில் பார்க்க வேண்டும். அந்த பொதுவான அர்த்தம் என்ன? நாம் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளுமே திக்ர் தான். குறிப்பான அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள், திக்ருகள், வார்த்தைகள். இந்த சில குறிப்பிட்ட வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்திருப்பார்கள். அவற்றை செய்வதும் திக்ராகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இதை பற்றி சொல்லும் போதுதான் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மார்க்க கடமைகள் எனக்கு அதிகரித்து விட்டன, எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள், அதை நான் செய்ய வேண்டும், அதன் மூலம் நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலம் ஈரமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். இதனுடைய அர்த்தம் இந்த வார்த்தைகளை சொல்வது என்பதாகும். இந்த வார்த்தைகளையும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பொருளுணர்ந்து சொல்லும்போது நிச்சயமாக அதனால் கிடைக்கிற எஃபெக்ட், அதனால் கிடைக்கிற விளைவு மிக உயர்ந்ததாக இருக்கும். அப்போ உதாரணமாக கவலை ஏற்படும் போது யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று ஓதுவது, இது ஒரு திக்ர். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், இதை ஓதினால் கவலை நீங்கும். ஆனால் இதை பொருளிலிருந்து ஓதும்போது இன்னும் வேகமாக அது நம்மில் பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தும். யா ஹய்யூ, என்றென்றும் உயிரோடு இருப்பவனே, யா கய்யூம், நிலையாக இருப்பவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய அன்பை, கருணையை, இரக்கத்தை கொண்டு நான் உன்னிடம் அஸ்தகீஸ், உதவி தேடுகிறேன் என்கிற இந்த வார்த்தையை பொருள் உணராமல் சொல்லும் போதும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கவலை நீங்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணியிருப்பதனால். அதே நேரத்தில் நாம் பொருள் உணர்ந்து அதை ஓதுகிற போது நிச்சயமாக நாம் இதிலே ஒரு பெரிய ராகத்தை அடைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
நாம் திக்ர் செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ர்கள் இருக்கின்றன. அந்த திக்ர்களை அறிந்து அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக திக்ரின் மீது ஆர்வமுள்ள மக்கள் சிலர், அது சில உலமாக்களாக இருக்கலாம், சில மாணவர்களாக இருக்கலாம், அவர்கள் இந்த திக்ரை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆதாரமில்லாத பல திக்ருகளையும் அல்லது பலவீனமான ஹதீஸ்களிலே வந்திருக்கிற திக்ருகளையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய சக்திக்குட்பட்டவரை சஹீஹான ஆதாரபூர்வமான திக்ருகளை தேடி ஓதிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சஹீஹுல் புகாரி என்று நம்முடைய கைகளிலே இருக்கிறது, தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதே போல சஹீஹ் முஸ்லிமும் நம்மிடம் இருக்கிறது. இப்போ இதிலே வரக்கூடிய திக்ருகள், குறிப்பாக சஹீஹ் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் வரக்கூடிய திக்ருகள் பெரும்பாலும் ஆதாரபூர்வமானவையாகவே இருக்கும். அவற்றை பார்த்து நாம் திக்ருகள் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அல்லது சஹீஹான அடிப்படையில் தொகுக்கப்பட்ட சில திக்ர் கிதாபுகள் இருக்கின்றன. இப்போ அதிலே நாம் ஃபில்டர் பண்ணி, இதில் சில நேரங்களில் மனிதர்கள் என்று வரும்போது பலவீனமானவர்கள், அவர்களுடைய பார்வையில் சஹீஹ் என்று கொண்டு வருவார்கள், சில நேரம் தஈஃபாக இருக்கலாம். அவ்வாறான தஈஃப்களை ஒதுக்கிவிட்டு சஹீஹ்களை எடுத்து நாம் திக்ர் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அல் அத்கார், கிதாபுல் அத்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிதாப் இருக்கிறது. மாஷா அல்லாஹ், நிறைய திக்ருகளை கொண்டு வருகிறார்கள். ஏராளமான சஹீஹான திக்ருகள் அதிலே இருக்கின்றன. அதே நேரத்தில் லைஃபான திக்ருகளும் இருக்கின்றன. அதே போல ஹிஸ்னுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அண்மையிலே துவக்கப்பட்ட ஒரு புத்தகம் சவுதி அரேபியாவிலே உள்ள வஃபுல் கஹ்தானி ரஹிமஹுல்லா அவர்களால் துவக்கப்பட்டு தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு இன்னும் ஆங்கிலம், இது போன்ற பல மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட புத்தகம் இருக்கிறது. இதிலும் பெரும்பாலும் சஹீஹான திக்ருகள் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான திக்ர் புத்தகங்களை எடுத்து நாம் பொருள் உணர்ந்து அந்த திக்ருகளை பார்த்து ஓதுவதை விட மனப்பாடம் செய்து கொண்டு ஓதுவது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்து ஓதுகிற போதும் மனதுக்கு அமைதி கிடைக்கும், இந்த திக்ரினால் கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் பார்க்காமல் ஓதுகிற போதும், பொருள் உணராமல் ஓதும் போதும் இதனால் கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் பொருள் உணர்ந்து ஓதுகிற போது கிடைக்கிற அந்த இன்பம், இப்போ பார்க்காமல் ஓதுகிற போதும் பொருள் உணர்ந்து ஓதுகிற போதும் கிடைக்கிற இன்பம் பார்த்து ஓதுகிற போதும் பொருள் உணராமல் ஓதுகிற போதும் கிடைக்காது என்பதை யாருமே மறக்க மாட்டோம். எனவே இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லா நிலைகளிலும் நமக்கு திக்ருகள் இருக்கின்றன. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் செய்திருக்கிறார்கள். அந்த திக்ருகளை நாமும் அறிய வேண்டும். அதே போன்று பொதுப்படையாக நமக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணாமல் சொல்லப்பட்டிருக்கிற திக்ருகள் என்ன என்பதையும் நாம் அறிய வேண்டும். அவற்றை அறிந்து நம்முடைய நாவை அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலம் எப்போதும் ஈரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே நம்முடைய நாவை அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலம் ஈரமாக்குகிற நேரத்தில் ஹதீஸ்களிலே வந்திருக்கிற இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிற அந்த 70க்கும் மேற்பட்ட பயன்கள், நன்மைகளை நாம் அடைய முடியும். குறிப்பாக நம்முடைய நாவு தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்மை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு டூலாக, மிகப்பெரிய ஒரு கருவியாக காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களை நரகத்திலே முகங்குப்புற தள்ளுவது அவர்கள் தங்களுடைய நாவுகளினால் தேடிக்கொண்டதை தவிர வேறு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். உண்மையிலே நாவு மிக ஆபத்தானது. குறிப்பாக ஃபித்னாவுடைய காலத்திலே நம்முடைய நாவு மிகவும் கவனமாக பேணப்பட வேண்டியதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்கள் பற்றி பேசுகிற போது அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு என்ன வழி என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்சிக்க அலைக்க லிசானக், உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள்.
உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள்ள என்று சொன்னார்கள். நாவை பேணி பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவர் தன்னுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மர்ம உறுப்பையும் தன்னுடைய 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவையும் பேணி பாதுகாப்பதாக எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டுக்கு நான் உத்தரவாதம் என்று சொன்னார்கள். இந்த நாவை பேணி பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாவை பேணி பாதுகாப்பதற்கு மிக சிறந்த ஒரு வழிதான் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்வதாகும். நாம் கூடுதலாக அல்லாஹ்வை திக்ரு செய்ய பழகினோமாக இருந்தால் பொய், புறம், அவதூறு, கோள், தேவையில்லாத விஷயங்கள் இவற்றிலிருந்தெல்லாம் நம்முடைய நாவை நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அல்லாஹ்வை திக்ரு செய்வது என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும். எனவே இந்த சுன்னாவை சரியான முறையிலே நாம் கடைபிடிப்பதற்கு